போவோம் அம்மா வேலை போன செல்ல உண்டைக்கு வாங்குவோம் சித்தா போய்க்க கொடுத்துருவோம். ஏதோ இந்த பிள்ளை தான் எங்களை பாதுகாத்து. எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க மகளோட? மகளோட அப்படியே பிள்ளை பிறந்ததோட நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் ஒரு பாக்கியசாலி என்ன ஒரு திருவண்ணை இல்லை. பிள்ளைகளால தான் கவலை. வேற ஒன்றும் இல்லை. எங்களோட காலம் போயிடுச்சு. இனி வருங்காலம் சேவிக்க போகிறேன். சாக்லேட்டா? சாக்லேட்னா பிடிக்குமா? உண்மையாவா? வேற பொண்டக்கால். சரி, வேற படிக்க பெஞ்சில் கொப்பி அலி கட்டை இவ்வளோ தான் காணுமா? சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சோலைநகர் என்ற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சோலைநகர்ன்றது வந்து முறிப்புகளை அண்டிய ஒரு பிரதேசம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்து இருக்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் சோலையாக இருக்கும், சுற்றி வர வயல்கள் எல்லாம் இருக்கும். இப்போ வெட்டிட்டாங்க அந்த வயலெல்லாம். ஸோ இங்கே வந்து இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையை வச்சுருக்கிற அந்த பிள்ளையினுடைய கணவர் வந்து விட்டு சென்றதாகவும் 2 அம்மா அப்பா வச்சு பார்க்குறதாகவும் வந்து மிகுந்த கஷ்டப்படுறதாகவும் வந்து எனக்கு சொல்லியிருந்துச்சுன்னா இப்போ அவளுடைய வீட்டை தேடி தான் போக போகிறோம். அந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த வீட்டு இதுலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்களோட வீடு இருக்குது. ஸோ இப்போ அந்த வீட்டை நோக்கி தான் போக போகிறோம். போய் அவர்களுடைய கஷ்டம் என்ன மாதிரி இருக்குது, அவர்களுக்கு எப்படியான உதவிகளை செய்யலாம், என்ன பிரச்சனை, அவங்கள வீட்டுக்கு எப்படியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவை மேற்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த வீடியோ எடுத்து முடிய விட்டு நாங்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு உணவு செலவுக்காண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை வந்து கொடுத்துட்டு வர போகிறோம். இந்த நிதி உதவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருக்கிற துரைராஜ் குடும்பம் தான் வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனின்னு சொல்லப்படுற 2 மகளுடைய அன்பளிப்பாக வந்து இந்த பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த பணத்தையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சி அந்த காணொலியோட இணைஞ்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலம் கேட்கல, இனி கேட்கலாம்னு நான் கொஞ்சம் முயற்சிக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம். கோய் நிற்கிறா வாக்கா? சரி, வர சொல்லி விட்றீங்களா? கொஞ்சம் வாங்கம்மா. தண்ணி குடிக்கட்டா? அக்கா வணக்கம். வணக்கம். சுயமாக இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க சரி, இப்படி வரீங்களா? வெளிச்சமாக இருக்கா? ஓகே. என்ன பேர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இந்திரகுமார் கமலேஸ்வரி. இந்திரகுமார் கமலேஸ்வரியா? 2 பேருமே யார் உங்களுக்கு? அம்மா அப்பா. அம்மா அப்பா. சரி, உங்களுக்கு பிள்ளைகள்? மகள் ஒரு ஆள் இருக்கிறா. வா மகள். வாங்க தங்கச்சி, வைக்கப்படக்கூடா. வாங்க வாங்க மஞ்சள் வெளியே வாங்க. வாங்க 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 வாங்க. மாமா பேச மாட்டோம். வாங்க. சரி, வாக்கா. அந்த தங்கச்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்ற மாதிரி என்ன சொன்னீங்க? ஓகே, என்ன மாதிரி பிரச்சனை? வாக்கு பிந்திய மூளை வளர்ச்சி. பிந்திய மூளை வளர்ச்சின்னா என்ன வாக்கு குறைவாக இருக்குமா? மூளை வளர்ச்சி கொஞ்சம் வயசு கூட தான் அந்த வளர்ச்சி வயது வர தான் சரி வரும்னு டாக்டர்ஸ் மாதிரி சொல்லினோம். அப்படியா? மாதம் கிளினிக் கொண்டே காட்டுறது. நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு தான் நானும் கேட்குறேன். ஆனால் சரியான கஷ்டத்து மத்தியில இருக்கிறேன் நான். மனசில் ஒரு வயதுலேயே விட்டுட்டு போயிட்டு இருக்கானவர். பிள்ளைக்கு ஒரு வயசு விட்டுட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கு 12 வயது ஆயிட்டு. பெரும்பாலும் கஷ்டத்துக்கு மத்தியில தான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். பாதுகாப்பு இல்லாமல் அன்றாட கூலி வேலை மாதிரி தான் நாங்கள் போகிற வேலை. எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்குரிய சேலரியே 850 ரூபா அப்படித்தான் தருவாங்க. நாங்கள் போகிற இடத்துல 850 ரூபா வச்சு தான் நீங்கள் 3-4 பேரும் நாங்கள் எங்களோட சிவிஎம் போகுது. அம்மா அப்பாவே நீங்கள் வச்சு பார்க்குறீங்களா? பார்க்குறேன். உண்மைக்குமே இந்த வசதியாக இருக்கிறவங்களே வந்து சில பேர் அம்மா அப்பா பார்க்கறதுல அம்மா கஷ்டத்தில் பாருங்கண்ணா. உண்மைக்குமே நல்ல பிள்ளையோட பார்த்துருக்கீங்க. அப்போ அப்படி வறுமை நிலையில் தான் நான் வாழ்கிறேன். நான் போய் எதையும் எதிர்பார்க்குறேன் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு ஏதோ சமாளிப்போம்ண்டு சமாளித்து கொண்டு இருக்கிறேன். கடவுளாக ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அன்றாடு வருமானம் பெறக்கூடிய மாதிரி யாராவது ஒரு ஹெல்ப் செய்வினமா வந்து நான் நடுக எதிர்பார்க்குறேண்ணா. சரி, இப்போ உங்களுக்கு வந்து அன்றாடம் வந்து வருமானம் பெறக்கூடிய மாதிரி உங்களுக்கு வீட்டை இருந்தே சேர்க்கக்கூடிய வெளியே வேலைக்கு போய் வரதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? இந்த போய் பாதுகாப்பு இல்லாதால தான் எனக்கு வெளியே வேலைக்கு போய் வர்றது பிரச்சனையாக இருக்குது. பாடசாலைக்கு போகிறவா? பாடசாலைக்கு போகிறோம். எந்த பள்ளிக்கூடம்? புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயம். அப்போ இன்றைக்கு ஏன் போயிடலாம்? இப்போ 2 கிழமையாக போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாள். இந்த குளிசை போடுறபடியா நேரம் சொல்ல லேட்டாக எழும்புறது. அப்போ அதனால போகிறா இல்லை ஸ்கூல். தங்கச்சிக்கு என்ன பேர்? என்ன பேரை சொல்லுங்க. வேணுசாவா? எத்தனை வயசு உங்களுக்கு? சரியாத வயசு?
சரி பிள்ளைக்கு என்ன விருப்பம், என்ன வேணும் மாமாட்ட இருந்து, என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. சாக்லேட்டா? சாக்லேட்னா பிடிக்குமா? உண்மையாவா? வேற பொண்டக்கான். சரி, வேற எல்லாம் சாப்பாடு தான். வேற தருவீங்களோ? ஓ, உண்மையாக தருவேன். இப்போ தர மாட்டாங்க. இல்லை இல்லை, இப்போ தரணும். ஓகே. படிக்கிறதுக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு? படிக்க பெஞ்சில், கொப்பி, அழி, கட்டை. கட்டை இவ்வளோ தான் காணுமா? சரி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பிள்ளைக்கு உடுப்புகள் இருக்கா, புத்தா பேக் இருக்கா, சப்பாத்தி இருக்கா? இருக்கா? சரி, அப்போ பிள்ளைக்கு பொண்டை கோணம் இதுவும் வாங்கி தரட்டா? சொல்ல மறந்து போனால் இப்போ எங்களை கூட்டின்னு வரதுக்காக இந்த பிள்ளைய ஏற்றி கொண்டு உருட்டின்னு வாரேன். எங்களை கூட்டின்னு வரது இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்ல. ஒன்றை கூட இல்லையா? சரி, விட்டா கேட்டு இருப்பாள் போலக்கு. சாப்பாட்டு ரீதியாக வந்து அம்மா அதானே நல்லா கதைக்கிறேன். எங்களை மழை எல்லா செயல்பாடுமே இருக்குது. வயது வர வர சரியாமன்னு சொல்லினா படிப்பு கொஞ்சமும் கவனம் செலுத்துறா. படிப்பு வேணும்னு தான் படிக்காம இருக்கிறாள் போல நான் பார்க்கறேன். இல்ல அக்கா அண்ணா நல்லா படிப்பினும் தங்கச்சிட பிள்ளை அவையிட்டே போய் படிக்கலாம். இவ போறா இல்ல படிக்க காலத்துல நடிக்கிறாளோ தெரியலையா? கதைக்கிறாள் நல்லா. நல்லா தெளிவா கதைப்பா. எல்லா கதையுமே நல்ல தெளிவா கதைக்கிறா. இது என்னண்டாமா உங்களுக்கு டென்மார்க்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு அண்ணன் அனுப்பின காசு கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுருங்க. தங்கச்சிக்கு இந்த சாக்லேட் கொஞ்சமும் பொண்டைக்கோணம் வாங்கி கொடுங்க. காசு கொடுத்துருக்கேன்னு பாருங்க அம்மாட்டே. சரியா? பொண்டைக்கோணம் கழிச்சிடக்கூடா. சரியா? பொண்டைக்கோணம் சாக்லேட் வாங்கி கொடுங்க. மிச்சத்தை உங்களோட சாப்பாடு செலவுக்காக வச்சுருங்க. இது ஒரு முதல் கட்டமாக உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறேன். உங்களுடைய விஷயத்தை வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் தானே. ஸோ அதை பார்த்துட்டு வந்து உங்களோட கஷ்டம் வந்து அவளுக்கு விளங்கினுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற வசதியை வந்து நிச்சயம் செஞ்சு தரணும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் நம்பிக்கையில் இருக்கிறேன். ஏன்டா நாங்கள் இப்படி செய்கிறோம். எங்களோட எல்லா கஷ்டப்பட்ட இப்போ உண்மைக்குமே ஒரு 100 வீட்டை போனோம்னா ஒரு 95 வீட்டை வந்து உதவி கிடைக்குது. நாங்களும் கஷ்டப்பட்டாக்கள் தான் தேடி போகிறோம் உண்மைக்குமே. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உணவு ரீதியாக நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? உணவு ரீதியாக இதை நாங்கள் வேலை செய்கிறோம் தானே அண்டாடு அதில் வச்சு சமாளித்து கொள்கிறோம். இந்த மாதம் கிளினிக் அதுகள் கூட்டிக் கொண்டு போகும்போது தான் காசுகள் அதுகள் இல்லாமல் கஷ்டப்படுவோம். இப்போ அம்மா அப்பா இல்லாதாக்கள் அவையே ஒரு நேரம் கூட்டிக் கொண்டு போகணும். இப்போ நாங்கள் லீவ் எடுத்து தான் செய்கிற வேலையில் கூட்டிக் கொண்டு போகணும். இப்போ பாபாவாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் லீவ் எடுத்து தான் கூட்டிக் கொண்டு போவோம். இந்த அப்படி நிலைமையில இதுன்றோம். மற்றபடி ஏதோ சாப்பிட்றோம் அண்டாடு சாப்பிட்றோம். ஐயா அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஓ, நல்ல வருஷம் தான் சுகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வருத்தமா வேலைக்கு இப்போ வயசு போயிட்டுனால வேலைக்கு போகாம? இப்போ 78 வயதாக போச்சு. 78 வயசு ஆகிட்டுதா? 78 வயதாக போச்சு. இந்த வருத்தம் என்ன வருத்தம்? இந்த கழுத்தடியில் வீங்கி தான் இருக்கேன். சரியான கஷ்டம். வேலைகள் செய்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இந்த இது மனைக்கும் இல்லை. ஏதோ இந்த பிள்ளை தான் எங்களை பாதுகாத்து. எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க மகளோட? அப்படியே பிள்ளை பிறந்ததோட நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் ஒரு பாக்கியசாலி. என்ன ஏதோ பிரிவினை இல்லை. அப்பாவை பார்க்கக்கூடாது, அம்மா பார்க்கக்கூடாங்கிற அந்த குணமைகள் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை கஷ்டப்பட்டனாலும் பிள்ளைகளை எங்களை பார்க்குதுங்க. உங்களுக்கு எங்களை சின்ன மகளும் அப்படி எல்லாரும் பார்க்க நின்ற பிள்ளை அதுவும் அப்படி தான். எங்கேயும் போகக்கூடாது. நாங்கள் அதுக்கு கொடுக்குறத வடிவாக சாப்பிட்டு கொண்டு நீங்கள் இங்கே இருங்க அங்கே போகக்கூடாது அப்படின்னு எங்களை நிலவரம் ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு வேலை செய்ய ஏதாவது விருப்பம் இருக்கா? ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா இந்த வருத்தத்தினால தான் நான் வீட்டில் இருக்கிறது. வீட்டில் இருந்து கொண்டு ஏதாவது வேலை செய்வீங்களா? என்ன வேலை செய்யறாலும் என்னால் ஏன்ற ஒரு இதுகளை அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் செஞ்சு தரத்துக்கு முயற்சி பண்ணல. என்ன வேலை? கோழி இருந்தால் வளர்ப்பீங்களா? உண்மையாவா? அம்மா இருந்து வளர்ப்பீங்களா கோழி இருந்தா? உங்களுக்கு என்ன வருத்தம்? எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அட்டடைப்பு இருக்கு, இருக்கு, இப்படி பல வருத்தங்கள். ஒரு வருஷம் 2 வருஷமா இல்லை, கடைசி 20 வருஷம் வரும். அதுலேருந்து வருத்தம் தான். வருத்தம் 20 வருஷமா வருத்தம் தான். வயசும் 76 வயசு ஆகிட்டா? அப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு கோழி வளர்ப்பு கொஞ்சம் இந்த கோழி கூடியதுக்கு போல கொஞ்சம் கோழி வாங்கி தந்தால் வளர்ப்பீங்களா? சரி, அப்போ உங்கள் 2 பேருக்கும் வீட்டில் இருந்த வாக்கில் பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐயா கவலை வேற ஒன்றும் இல்லை. பிள்ளையால தான் கவலை. என்ன நம்ம பிள்ளையால தான் கவலை, வேற ஒன்றும் இல்லை. எங்கட காலம் போயிடுச்சு, இனி வருங்காலம் சிவிக்க போகுது.
அக்கா கொஞ்சம் முயற்சி உள்ள ஆள், கட்டாயம் ஏதோ ஒன்று செஞ்சிருவேன். நாங்களும் ஒரு சின்ன ஒரு இதொன்று கொடுத்தானே கட்டிக்காரி பார்க்க தெரியுது. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அவருக்கு இதில் இருந்து வாழ தெரியாமல் அவர் விட்டுட்டு போனோம். அதனால அவரால் ஒரு சின்ன இது கூட கிடையாது. அப்படி பிரச்சனை என்ன செய்வோம், கடவுள் விட்ட வழியை விடட்டும் இருக்கிறோம். சரி, அப்போ அம்மா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன விஷயம் ஒன்று செஞ்சுதாரு? நீங்கள் வீட்டோட பிள்ளையோட இருக்கின்ற ஒரு தொழில் ஒரு விஷயத்தை கேளுங்க அவள்கிட்ட. என்ன விஷயம்? ஏதாவது தொழில் இப்போ நாங்கள் முதல் தூள் அதுகள் செய்து போட்டு அது பெருசாக லாபம்ன்றது இல்லை. இப்போ வேறு ஏதாவது தொழில் தான் செய்யணும். இப்போ மிக்சர் அப்படி வேறு ஏதாவது மிக்சர் எதுவும் உங்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு தந்தால் கொஞ்சம் பிழைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? கடையில் கொண்டே போடலாம் தானே. அது நாங்கள் முதல் செய்தது இந்த மொத்தமாக கொண்டே கொடுத்து எங்களுக்கு காசு அமௌண்ட் கையில் கிடைக்காது. தூளால் பெருசாக லாபம் இல்லை தானே. நான் கொஞ்சம் விலையான பகுதியில் தான் அதை செய்தேன். நான் ஐயா இருங்க. இப்போ அதை விட்டுட்டு தான் நான் இப்போ வேலைக்கு போகிறேன். அதில் லாபம் இல்லைன்னு தான் இப்போ வேலைக்கு போகிறேன். இப்போ வேலைக்கு போகிறதும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக வீட்டில் விட்டுட்டு போகிறது தரம் இல்லைன்றதுக்காக தான் அப்படின்னு தான் சமாளித்து வேலைக்கு போகிறது தான். அப்போ தூள் இப்போ இந்த மிக்சர் நீங்கள் இப்போ செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ முதலீடு இருந்தால் நீங்கள் செய்யக்கூடியமா? முதலீடு இப்போ நாட்டு விலைவாசிகள் கூட தானே. இல்லைனா உங்களுக்கும் தெரியல. இப்போ அந்த முதலீடு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். இப்போ நாங்கள் கையில் கொஞ்சமாவது அப்படியும் ஒரு 1 லட்சம் அப்படியாவது முதலீடு எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த இப்போ எல்லா சாமானும் இல்லை தானே, புதுசாக வாங்கி தான் நாங்கள் இனி தொடங்கணும். இப்போ தூளுக்குரிய ஆயுதங்கள் அந்த மிஷின்கள் அதுகள் இருக்குது. நான் பெக் பண்ணி ஒட்டக்கூடிய மிஷின்கள் அதுகள் இருக்குது. மிஷின்லாம் வச்சு அதெல்லாம் இருக்கு அவங்களோட. பெக் பண்ணுறேன். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா அதோட ஒரு 1.5 லட்சம் ரூபா பணம் இருந்தால் உங்களால் அந்த வேலையை செய்யலாம். ஓகே அம்மா இதை சொன்னீங்க போல நான் மறந்துருப்பீங்க. ஓகே சரி, என்னம்மா பின்னேரம் வாராண்டா பிரச்சனை இல்லை. இது 12 மணிக்கு போய் 11 மணி நானும் இன்றைக்கு இப்போ இனி 12 மணிக்கு வேலையை போயிட்டு இரவு 11 மணிக்கு தான் வருவாங்க. அப்படியா வாரு? இந்த ரோட்டில் தனியாக தான் பாருது. வீட்டில் இருந்து வாக்கில் வேலை செய்கிற நல்ல தொழில் செய்தா நாங்கள் கடையில் கொண்டே போடுறதாலும் எங்களுக்கு சைக்கிள் இல்லை. நான் இந்த சைக்கிள் தான் வச்சிருக்கிறேன். சைக்கிள் தான் வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு சைக்கிள் உதவி மட்டும் தேவைன்னா உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து நீங்கள் இப்போ அந்த பிள்ளையை உருட்டி கொண்டு வந்தீங்களല്ലോ, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து உங்களை முதற்கட்ட ஒரு சைக்கிளுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா நான் யோசிச்சேன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா சொந்தங்களை வந்து இவர்களுடைய இந்த வேலைக்கு போய் வாரா இவள் 2 பேர் அம்மா அப்பா வச்சு பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியும் வச்சு பார்க்குறா. தங்கச்சியும் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த என்னக்கா விசேட கல்வி உள்ள ஒரு மாணவியாக தான் நான் இருக்கிறேன். ஸோ இந்த 3 பேரையும் வச்சு இந்த காலத்தில் வந்து இந்த அம்மா தனி ஒரு ஆளாக வேலைக்கு போய் பார்த்துட்டு வாரா. அதுலேயும் வந்து அக்காவுக்கு வேலை செய்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தங்கச்சி வந்து விசேட கல்வி தேவையுடைய ஒரு பிள்ளையாக இருக்கிறதால வந்து இவா விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற டைம் வந்து 11:45 அப்படி இவா 12:30 வேலைக்கு போகணும்னாக்கா போனால் இரவு 11:30 தான் வாரா. அப்போ இந்த பிள்ளையோட வந்து அவள் கஷ்டப்படுறா. உண்மைக்குமே விட்டுட்டு போகிறது பயமுன்றது இருக்குன்னு தானே. இந்த பிள்ளை வந்து இந்த அம்மா பார்க்க எழுப்பி நடக்கவே கஷ்டப்படணும். ஏன்னா எங்கேயும் போய் காட்டிப்படி ஓடி தெரியக்கூடிய ஒரு பிள்ளைன்றால அவளுக்கு பயம். சூழல் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதே பயம். இப்போ தாய் தாப்பண்ட கண்காணிப்பில் இருக்குமா போல் வராது. அப்போ அந்த ஒரு ஏக்கம் எங்களுக்கு வேலைக்கு போனாலும் அங்கே நித்தமும் இதே யோசனை தான். கடைக்கு போவோமா? கடைக்கு என்ன போகிறீங்க? வாங்க போட்டோ கொண்டு வாங்க. போவோம் வாங்க போவோம். அம்மா வேலைக்கு போன செல்ல உண்டைக்கு வாங்குவோம். சித்தா போய்க்க கொடுத்துருவோம். வாங்கம்மா. சரி வாங்கி கொடுத்து டைம் லேட் ஆகிட்டு அவங்களை வேலைக்கு போக. சரி, அப்போ அக்காவை வந்து இப்போ வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்காக நாங்கள் முடிச்சுக்கொள்ள விரும்புகிறோம். அதான் இந்த அக்காவுக்கு வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு சைக்கிள் ஒன்று தேவை. இந்த பிள்ளையை கூட்டிட்டு முதல்ல இப்போ எங்களை வந்து கூப்பிட வந்து வீடு தெரியாமல் அங்கங்கே ஓடி திரிஞ்சு வந்து நாங்கள் அப்போ எங்களை வந்து இந்த பிள்ளையை பின்னுக்கும் நிறுத்தி கொண்டு உருட்டிக்குன்னா வந்தவா. ஸோ அது கவலையாக போயிட்டுது. அப்போ ஒரு மிக்சர் ஒன்று போட்டு செய்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட முதலீடு கட்டிருக்கிறா. 1 லட்சம் ரூபாய்க்கும் 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுத்தோம்னு சொன்னால் அவள் 3 பேர் நினைக்கிறான். உண்மைக்குமே ஒரு கட்டிக்கார அக்காவாக இருக்கிற ஒரு ஆளை பார்க்கவே எங்களுக்கு தெரியும். ஸோ வாக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயம் 3 வருவான்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் ஐயாவும் வீட்டிலேருந்து இருக்கிறது ஒரு சின்ன ஒரு தொழிலை செய்கிறதுக்கு ஆசைப்படி நம்ம அதாவது கோழி வளர்ப்பை கேட்டிருக்கணும். நிறைய கோழிகள் இல்லை என்னம்மா சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கோழியோ 15 கோழியோ 20 கோழியோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவள் அதை பார்த்து அதுலேருந்து ஒரு சின்ன வருமானத்தை உழைச்சி கொண்டிருக்கணும். சுற்றி அடிக்கக்கூடிய நெட்டுமா. ஸோ அப்போ அதுகளையும் வாங்கி சரி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு இப்போ இந்த 5000 உதவியை வந்து துரைராஜ் அண்ணா வந்து டென்மார்க்லேருந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தன்னுடைய 2 பிள்ளைகள் ஜெனு என்று சொல்லப்படுற அவர்களுடைய அன்பளிப்பாக வந்து உங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்கிறார். அப்போ துரைராஜ் அண்ணைக்கும் அந்த குடும்பத்துக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும், பிள்ளைகளும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். இப்போ நானும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களை தேடி வந்து கடவுளால் தரப்பட்ட உதவி என்று ஏற்றுக்கணும். சரி, நானும் வந்து துரைராஜ் அண்ணாவுக்கும் அவருடைய
குடும்பத்தார் அந்த 2 அக்காக்கள் வந்து ஜெனி ஜெனின்னு சொல்லக்கூடிய 2 அக்காக்கள் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா போயிட்டு வரட்டா? சரி, நான் அடுத்த முறை வீட்டை வார சூழ்நிலை இருந்தால் பிள்ளை கேட்ட எல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவேன். சரியா? ஓகேயா? என்னென்ன கேட்டீங்க? கேண்டோஸ், சாக்லேட், பொண்டக்கோல். சரி, எல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவேன் அடுத்த முறை வரைக்கும். சரியா? போயிட்டு வரட்டாண்ணா? சரி மாமா என்ன அம்மா வாங்க கடைக்கு போ போ வாங்க ஸோ அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு அந்த உதவி இந்த கொண்டக்கோன் சாக்லேட் வாங்குறதுக்கான உதவி அதில் உணவு செலவுக்கு வந்து கொடுத்து துரைராஜனாக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி சொல்றேன். கடவுள் அவருக்கு வழங்கணும். கடவுளை கேட்டுக்கொள்றேன். சரிம்மா போயிட்டு வரேன். தங்கச்சி பா மருமகள் பாய். ஓகே ஐயா போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன்ம்மா. சரி போயிட்டு வரேன். சரிவா இல்லை உண்மைக்குமே நான் எத்தனையோ வீடுகளுக்கு போயிருக்கேன். இல்லை நான் போகிறேன் தங்கச்சி. லேட் ஆகிடுது சத்தியம்மா. இப்போ போய் ஒரு கோயிலாம் சாப்பிட்டு போட்டு போகிறோம். என்ன முடிய போதும் அதை சாப்பிட்டு போகிறதுக்கு அங்கே பிள்ளையார் கோயில்ல என்ன இல்லை கோயில் சோறுனா விருப்பம், நல்ல விருப்பம். மறக்கிறாள் இல்லை கடைக்கு போகிறது. சரி அம்மா போயிட்டு வரட்டா? கேட்டதுக்கு நன்றி. தண்ணி குடிச்சிட்டு போகிறேன். தண்ணி தான் விட இருக்குதுல்ல. நன்றி அம்மா. போயிட்டு வரேன் ஐயா. ஓகே அம்மா போயிட்டு வரேன். சந்தோஷமா? ம்.